வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாடா பானைக்கு பிறந்த பன்னி என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற ஆட்டிட்டு வந்து நிக்கிற. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சமீப காலங்கள்ல நீங்க தெரிவித்து வரக்கூடிய கருத்துக்கள் என்னைய மாதிரி எல்லாரும் தத்துவம் பேசுற முடியுங்களா? நானா பேசுறேன், ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அந்த கருத்துக்களுக்காக தான் அது ஏற்படுத்திய சர்ச்சைகள்னாலதான் இன்னைக்கு உங்க கட்சியே உங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவிற்காக போயிருக்கு. அண்ணே, எனக்கு இருக்கிற வசதிக்கு தனி கட்சியே ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நாள்ல அதை கலைச்சிருவீங்க, அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க, எவரும் சேர்த்துக்க மாட்டோம் உங்களை. நான் அப்பயே அவர்கிட்ட கேட்டேன், நான் போலாமான்னு கேட்டேன். ஜனநாயகமா நீங்க போயிட்டு வாங்க, அதை ஒருங்கிணைச்சது. எதுக்கு நீ போக கூடாதுன்னு சொல்லணும்? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இறுதி முடிவெடுப்பது யார்? திருமாவளவன். அதுதான் நான் சொல்றேன். அப்போ எனக்கு எது நல்லது, என் கட்சிக்கு எது நல்லது, என் கட்சியோட எதிர்காலத்துக்கு எது நல்லது, இவ்வளோத்தையும் யோசிச்சுதான் அவர் அங்க வேண்டாம்னு தவிர்க்கிறாரு. அப்போ அவரோட முடிவுக்கு நீங்க ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. மன்னர் பரம்பரைன்னு சொன்னேன். நீங்க மன்னர் பரம்பரை இல்லைன்னா ஏன் ஆட்டோமேட்டிக்கா நான் மன்னர் பரம்பரை, நீங்க ஜனநாயகன்னு சொல்லிட்டு போயிடலாம். எதுக்காக நீங்க உடனடியா ரியாக்ட் பண்ணும்? ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. என்ன சொல்றீங்க? மன்னர் ஆட்சி? அவன் யாருங்க? அவன் அந்த ஆதவ அர்ஜுனாவா? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறவன். அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துனுவாங்க இங்க. அவன் படிச்சானா இல்லையா, இல்ல நேத்து கஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா? தண்ணியமா தான் இருப்பான். தண்ணியாதான் அவன், தண்ணி தான் ஓடுது, உடம்புல ரத்தம் ஓடல, சாராயம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா உனக்கு? முதல்ல மன்னர் ஆட்சியை அகற்றணும்னு சொன்னா இப்ப நடக்கிறது எந்த ஆட்சி? நீங்க சொல்லுங்க. மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். நீங்க சொல்லுங்க. அப்படியே போட்டனா நான் கேட்டதே என்கிட்ட திருப்பி கேளு. என்னங்கடா நினைச்சுக்கிறீங்க? மன்னர் ஆட்சி நடக்குது, என் மயிர் ஆட்சி நடக்குதுங்க. சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட 2 கோடி தொண்டை இருக்கான். ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சான்னா உடம்புல ஒரு செத மிஞ்சி. அதை ஜாகிரதையா பேசு. அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? தாரா இருப்போமே. எனக்கு ஜனநாயக பூர்வமா சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? தலைவர் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு, அவர் மூடு என்னன்னு தெரியுது, அவர் தவிர்க்கிறாருன்னு தெரியுது. அப்போ அவருக்கு எது நல்லதுன்னு பார்த்து நம்ம நடந்திருக்கலாமோ அப்படிங்கறதா. நம்ம இன்னும் அத விஷயத்தை இன்னும் பெருசு பண்ணி விட்டுட்டோமோ? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. அந்த ஒரு விவாதத்தை உருவாகும் பொழுது இல்ல நாங்க கரெக்டா இருக்கோம், நாங்க ஜனநாயக அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு கடந்துட்டு போயிடலாம். மோடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நாங்க கேட்கணும். அதானே ஏற்க சாகறது ஏற்கதா? ஆனா ஒருத்தர் அப்படித்தானே சொல்லிருக்காரு. இப்ப டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரும் இது மக்களாட்சி தானே, மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற ஆட்சி தானே, இது கூட தெரியல உங்களுக்கு தானே கேட்க. அட முண்டக்கலப்பிக்கு பிறந்த முண்டக்கலப்ப 70,000 ஓட்டுல ஜெயிச்ச ஒரு மாவீரன் எங்க அண்ணன் உதயநிதிடா. நாங்க என்ன அண்ணாமலை மாதிரி விக்காத சாமானா? என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. கடந்துட்டு போயிருக்கலாமே. அப்படிதான் சொல்லிருக்காரு. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கடந்துட்டு போயிட்டு என்ன வார்த்தை சொன்னாரு அவரு? நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறாரு. அந்த ஆளுக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறாரு. உன்னை நியாயமா கெட்ட வாழ் திட்டிடணும். பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்தான் பாரு, வெளியே போடா. இன்னைக்கு விடுதலை சிறுத்தையில இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அந்த மாதிரி நம்ம ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் கூட உங்க கருத்தை ஏற்கலன்னும் போது இது அபாண்டமான குற்றச்சாட்டு. தலைவரே ஏற்கல, அப்ப எப்படி கட்சி ஏற்கல? எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நீங்க நான் எதிர்த்து பேசுவேன், நான் ஜனநாயக பூர்வமா பேசுவேன், நீங்க பேசிடுறீங்க. நீங்க கூட்டணி விட்டு வெளியே போங்கன்னு திமுக சொல்லிடுது. எங்க போவீங்க? அதான்டா பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். நீங்களே சொன்னீங்க தலைவரும் கூட்டணி கட்சிகள் வேற மாதிரி நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்கன்னு தலைவரும் யோசிச்சாரு. அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் வந்தது. அப்போ இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் விசிகாவுக்கும் பங்கு இருக்குன்னு திருமாவளவன் பேசுறாரு. இப்ப இந்த கூட்டணி எவ்வளவு முக்கியம் தனக்கு, இல்ல தன்னுடைய கட்சியோட எதிர்காலத்துக்குன்றத அவர் ஃபீல் பண்றாரு. நாளைக்கு இல்லன்னு ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது நமக்கு தெரியணும்ல. அப்போ நம்ம ஒரு பக்கம் நான் எதிர்த்துட்டே போவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லங்கிறது ஒரு வைஸ் பாலிடிக்ஸ் இல்ல. எனக்கு அது கூட்டணியில் இருக்கிறது இல்லாத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. மன்னராட்சி இப்படி நடக்குது, ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றீங்க. இந்த மன்னராட்சியை உருவாக்கியதுல உங்களுக்கு பங்கு இருக்குதானே?
சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அப்ப உருவாக்கும் போது உங்களுக்கு தெரியலையா இங்க வாரிசு அரசியல் இருக்குன்னு தெரியலையா? ஒரு நிமிஷம் இந்த கேள்விக்கு நான் தெளிவா பதில் சொல்லிடுறேன், டைம் கொடுங்க. அப்ப யோசி. நீங்க வந்து மகா பெரியவரை வந்து புகழ்ந்து பேசுனீங்க, காஞ்சி மகா பெரியவரை அப்படின்றது ஒரு சர்ச்சையா இருக்கு. காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. காஞ்சி மகா பெரியவர் நல்லவர். விசிகா நாங்க சனாதன எதிர்ப்பு, சனாதனத்தையே ஏற்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. மகா பெரியவர் வந்து ரொம்ப இயல்பாவே வெளிப்படையாவே தன்னை ஒரு சனாதனியாகத்தான் காண்பித்துக் கொண்டவர். நீங்க எப்படி அவரை வந்து புகழலாம்? வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. நீங்க மகா பெரியவரை ஏத்துக்கல. என்ன, நான் எப்பயுமே ஏத்துக்கல. நான் ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டவன். என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? ஏன் இந்த கேள்வியே வருதுன்னா, தொடர்ந்து விசிகாவும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சனாதன சக்திகள்லாம் சேர்ந்து நம்ம கூட்டணியை உடைச்சிடணும்ன்ற ஒரு பிளான் பண்றாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தானுங்க? யார் எழுதிச்சா? அன்பு போறதுக்கு உள்ளதே நீ. அதுல எதிர்கட்சிகளோட பங்கு இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பிஜேபி இருக்கலாம். அதுக்கு நீங்களும் துணை போறீங்களோ? என்னோட பொறுத்தவரைக்கும் நான் ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டேன். எந்த ஆன்மீகத்தையும் நான் ஃபாலோ பண்ணாதவன். எல்லா கட்சியும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகையில்லாம போறீங்க. நீங்களும் சனாதன சக்திகளோட சேர்ந்து இந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு நீங்க உதவுறீங்களோ? ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்படி பார்த்தா நான் வந்து 2014 பிஜேபி வந்து எம்பி சீட் ஆயிருக்கிறேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. நினைச்சிருந்தா நான் பிஜேபிலே சீட்டு வாங்கிருக்கலாம், நான் நினைச்சிருந்தா திமுகலே சீட்டு வாங்கிருக்கலாம் அப்படின்றீங்க. அது கிடைக்கலன்னு தானே வெளியே வந்திருக்கு. பேமானி அதுக்கு வக்கீல் இல்லாம தானடா இங்க வர்றீங்க. எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க விசிகாவில இருந்து தற்காலிகமாக 6 மாதத்திற்கு நீக்கப்பட்டு விட்டீர்கள். அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? இங்க இல்லனா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியால பிச்சை எடுக்க இடம் இல்ல. நீங்க விஜய் கட்சியில சேர போறீங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நான் எப்பயும் தலைவர் திருமாவளவனோட இருப்பேன். கால் கடியில உட்கார்ந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா? அப்படி இல்ல, நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. ஒரு நிமிஷம், இத மட்டும் பாத்துட்டு போ. அண்ணே சாமா வந்திருக்கனே. எங்க நீ சாப்பிட்டம்பா. என்னண்ணே இப்படி கடையை போட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டியே? இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா? யாராவது வந்து ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கிறோம்ப்பா. அண்ணே இந்த இதுல 2ண்ணே. அது ஒரு 10. இது வந்தா இதுல 1 மொத்தம் 320 ரூபாப்பா. சென்ட் ஆயிடுச்சுண்ணா. சரிப்பா. ஏண்ணா இது வந்துட்டு ஆன் பண்ணாவே ரெக்கார்ட் ஆயிருமா? 2 நாளா ரிப்பேரு. மெக்கானிக் கூப்பிட்டா வரவே மாட்டாங்கண்ணா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.